Taste the Daily. அண்மை செய்தி. ராமநாதபுரத்தில் தொடர் மழைக்கு பின் ரயில்வே சுரங்கப்பாதையில் 7 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி நின்றதால் 5 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு உள்ள நிலையில் ரயில்வே தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் பொதுமக்கள் கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை உருவாகியுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் லிங்கேஸ்வரன், கூடுதல் தகவல்கள். ஆகாஷ், ஆளும் நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாக ராமநாதபுரத்தில் நேற்று பெய்த சிறு மழைக்கு ரயில்வே சுரங்கப்பாதையில 7 அடிக்கு மேல தேங்கிய மழை நீரால சுமார் 5 கிராமங்கள் கடுமையாக அந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு பெய்த மழையால ராமநாதபுரத்தை அடுத்துள்ள லாந்தை ரயில்வே சுரங்கப்பாதையில சுமார் 7 அடி உயரத்திற்கு மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஆளும் நிர்வாகத்தின் முறையான வடிகால் மேலாண்மை இன்மையால 5 கிராமங்களுக்கான அத்தியாவசிய போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே சுரங்கப்பாதையை தாண்டியே லாந்தை, கண்ணனை, பெரிய தாமரைக்குடி, சின்ன தாமரைக்குடி, லாந்தை காலனி உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். தற்போது சுரங்கப்பாதையில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் இந்த 5 கிராமங்களுக்கான வாகன போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. கிராமங்களுக்கு வர வேண்டிய குடிநீர், பால், சமையல் எரிவாயு விநியோகம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் அனைத்தும் முடங்கியுள்ளன. 5 கிராம மக்களின் அன்றாட வாழ்வாதாரமும் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய அவசர தேவைகளும் பூர்த்தி செய்ய முடியாமல் தவிச்சு வர்றாங்க. போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில அவசர சேவைக்காக பயணிக்க வேண்டியவர்கள், குறிப்பாக 2 சக்கர வாகனில் செல்பவர்கள் ரயில்வே தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை உருவாகியுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணிக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. சரியான வடிகால் வசதி மற்றும் உடனடி நிவாரண நடவடிக்கைகளை ஆளும் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் மேற்கொள்ளாததே இந்த கடுமையான பாதிப்பை காட்டுகிறது. மழைக்காலம் தொடங்கும் முன்னரே இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தர தீர்வு காணாமல் மக்கள் அவதிப்படும் போது மட்டும் தற்காலிக நடவடிக்கைகளை எடுக்கும் ஆளும் நிர்வாகத்தின் மெத்தனத்தை அந்த பகுதி பொதுமக்கள் கடுமையாக கண்டிக்கிறாங்க. ஆகாஷ், விவரங்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.